இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்கலாம். சில அதிரடியான ரேஷன் அட்டைகளில் சவால்கள் மற்றும் மாற்றங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அதிரடியான சவால்கள் மற்றும் மாற்றங்களில் யாருக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்தவும், முறைகேடுகளை தவிர்க்கவும் தமிழக அரசு கொண்டு வரும் புதிய சீர்திருத்தங்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பு வகைகளில் உள்ள குறைபாடுகளை போக்க இனி அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பாதுகாப்பாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட தகவல்கள் வந்திருக்கு. ஸோ பொருட்களின் இடையில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்கவும், வெளிப்படைத்தன்மைகளை உறுதிப்படுத்தவும், ஏற்படும் மோசடிகள் தவிர்க்க மினி டெண்டர் எனப்படும் ஆன்லைன் மூலம் 7 முறை கொள்முதல் அறிமுகப்படுத்த உள்ளது. சேலம் மாவட்டத்தில் சோதனை முறையில் வெற்றி பெற்ற இந்த திட்டம் விரைவில் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரிசியின் இத்தகைய நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் நியாய விலை கடைகளில் செயல்பாட்டை மேலும் தரமிக்கதாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் ஒரு வாழ்வாதாரம். நடுத்தர மக்களின், ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களே முக்கிய வாழ்வாதாரம். தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுகிறது. அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் அனைத்துமே. தவிக அரசின் இரட்டை சீர்திருத்தம் அப்படின்னா முன்கள சீர்திருத்தம் தரமான விநியோகம், பின்கள சீர்திருத்தம் ஊழலற்ற கொள்முதல். குடும்ப அட்டைகளுக்கு 100% சரியான எடை, கலப்படம் இல்லாத பொருட்கள், 100% வெளிப்படையான ஏகபோகம் மற்றும் ஆன்லைன் கொள்முதல். மினி டெண்டர் மூலமா இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பழைய முறைகள்ல நிறைய சவால்கள் எல்லாமே இருக்கு. சுகாதார குறைபாடு, தரமின்மை, எடை மோசடி, திறந்த வெளியில அனைத்து பொருட்களும் முறைகேடுகளும் அப்படியே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த புதிய முறை மாற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் விநியோகம், தொழிற்சாலை முத்திரை, கலப்படத்திற்கு வாய்ப்பில்லை, பூச்சி அண்டாது, உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தரம், துல்லியமான எடை. சேலம் சோதனை முறையில கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் சர்க்கரை மற்றும் தோரமரப்பு பாக்கெட்டுகளாக வழங்கப்பட்டதில் நல்ல வரவேற்பு. தமிழகம் முழுவதும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பருப்பு பொருட்களும் பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சேலத்துல இந்த முதல் தமிழ்நாட்டு வரைக்கும் இந்த விரிவாக்கத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. பழைய முறை மற்றும் புதிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநியோக முறை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பழசுல திறந்த சாக்குகள், அளவீடு புதிய முறையில் முத்திரையிடப்பட்ட பாக்கெட்டுகள், இயந்திரங்களால் பேக் செய்யப்பட்டவதால் 100% சரியான எடை. அளவீடு இதுதான். கைகளால் நிறுத்தம், திருட்டு வாய்ப்பு. தொழிற்சாலை அளவீடு, துல்லியமான எடை. தரம் மற்றும் சுகாதாரம். சுற்றுச்சூழல் மற்றும் பூச்சிகளால் பாதிப்பு, தூசு, கல், வண்டுகள் எளிதில் கலக்க வாய்ப்பு. பாதுகாப்பான சீல் வைக்கப்படுவதால் அசுத்தங்கள் தவிர்க்கப்படும். முறைகேடு, வழியில் அளவு குறைக்கப்படலாம். பாக்கெட்டில் சீல் உடைக்காமல் நேரடியாக பொதுமக்களை சென்றடைகிறது. கொள்முதல்ல இருந்த இருண்ட காலம் இப்பொழுது மாறியது. மினி டெண்டர், குறுகிய வட்டம். முந்தைய ஆட்சி காலங்களில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே டெண்டரில் பங்கேற்பு. ஏகபோகம், தோரம்பருப்பு, சமையல் எண்ணெய் கொள்முதலில் ஆரோக்கியமான போட்டியின்மை, வெளிப்படைத்தன்மை. பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ந்து வந்த புகார்கள் மற்றும் சந்தேகங்கள். சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு இதை ஆன்லைன் மூலமா மினி டெண்டரா கொடுக்க போறாங்க. கொள்முதல் நடைமுறைகள் 100% வெளிப்படையா இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. 100% டிஜிட்டல் மினி டெண்டர் முறை அனைவருக்குமே வாய்ப்பு. ஆன்லைன் முறைக்கு மாற்றப்படுவதால் தகுதியுள்ள அனைத்து நிறுவனங்களும் பங்கேற்கலாம். முழுமையான வெளிப்படைத்தன்மை. இத்தகைய ஆன்லைன் நடைமுறை ஏகபோகத்திற்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்கும். விதிகளின்படி மட்டுமே, எந்த ஒரு தனிப்பட்ட நபரின் தலையீடு இல்லாமல் 100% விதிகளின்படி மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிப்படைத்தன்மையால பொதுமக்களுக்கு சில மகிழ்ச்சியான இது வந்துட்டு இருக்குங்க. 100% தூய்மை, எடையில் துல்லியம், தரத்தில் சமரசம் இல்லை, 100% நேர்மை. கொள்முதல் ஆன்லைன் டெண்டர் மூலம் ஏகபோகத்திற்கு முடிவு. 100% பாதுகாப்பு. நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் உறுதி. தரமான பொருட்கள், பாதுகாப்பான குடும்பம். ரேஷன் கடைகளை நவீனமாக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவு பொதுமக்களுக்கு உண்மையான அதிகாரத்தை வழங்குகிறது. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.